ராஜபாளையம் அருகே கம்மாப்பட்டியில் கழிவு பஞ்சில் இருந்து நூல் தயாரிக்கும் ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கம்மாப்பட்டியில் சங்கர் மற்றும் நந்தா உள்ளிட்டோர் கழிவு பஞ்சில் இருந்து நூல் தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இங்கு கழிவு பஞ்சி மொத்தமாக இருப்பு வைக்கப்பட்டிருந்த பகுதியில் திடீரென தீ பற்றியது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த மீட்பு குழுவினர் மீட்பு வாகனம் மற்றும் தனியார் தண்ணீர் வாகனம் உதவியுடன் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பஞ்சு பொதிகள் மற்றும் இயந்திர பாகங்கள் எரிந்து சேதமாகி இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விபத்து குறித்து தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அருப்புக்கோட்டையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பள்ளிவாசல் முன்பு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காட்டுபாவா தெற்கு தெருவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பள்ளிவாசல் முன்பு நடைபெற்ற இந்த தொழுகையில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடத்தினர். இதேபோல் சின்ன பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட அனைத்து பள்ளிவாசல்களிலும் தொழுகை நடைபெற்றது. தமிழகத்தில் பனை மரங்கள் அழிந்து வருகிறது என்றும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். சென்னை மாடம்பாக்கத்தில் மாடம்பாக்கம் ஐக்கிய நாடார் சங்கத்தில் 7ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மாடம்பாக்கம் ஐக்கிய நலசங்க தலைவர் அந்தோணி நாடார் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பனை மரங்கள் அழிந்து வருகிறது என்றும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தாவிக தலைவர் விஜய் சினிமா போல் அரசியலுக்கு கூட கால் ஷீட்டை வாங்கிக் கொண்டுதான் நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றும் முதலில் அரசியலில் கால் சீட்டு இல்லாமல் காலை பதித்து அரசியல் பண்ணட்டும் என விஜயை விமர்சித்து பேசினார். தம்பி விஜய் எதிரிலே இல்ல, அவர் கால் ஷீட் வாங்கிட்டு தான் நடிப்பாரு. அதே மாதிரி கால் ஷீட் வாங்கிட்டு தான் அரசியல் வேலைக்கே வர்றாரு. கால் ஷீட்டை வச்சுட்டு கால் பதித்து அரசியல் செய்ய வேண்டும். இன்னொன்று, அவரோட வேலைக்கு திமுகவின் எதிர்ப்பை தீவிரப்படுத்துறது. பிஜேபி அவர் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, மோடிஜி தமிழகத்தை பார்த்து ஓடிஜி மோடிஜியை கிண்டல் பண்றாரு. நான் சொல்றேன், தம்பி விஜய்ஜி, நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்க ஜி. கரோனா நேரத்துல விஜய் தம்பி, மரியாதைக்குரிய மோடிஜி தான் நம்மளை எல்லாம் காப்பாத்தினாங்க தம்பி. அதனால விஜய்ஜி மோடிஜி மேல கொஞ்சம் மரியாதை வைங்க தம்பின்னு கேட்டுக்கொள்றேன். புதிய டெண்டர் முறையை ஏற்றுக்கொள்வதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்த நிலையில் தென்னிந்திய டேங்க் லாரி வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. எல்பிஜி கேஸ் டேங்க் லாரி உரிமையாளர்கள் அவசர ஆலோசனை கருத்து கேட்பு கூட்டம் தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. 5ஆம் நாள் வேலை நிறுத்தம் தொடர்ந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தனித்தனியாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கருத்து கேட்பு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல கேஸ் டேங்க் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன், முக்கிய கோரிக்கைகளை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதால் 5 நாட்களாக நடைபெற்ற வேலை நிறுத்தம் இன்று இரவு முதல் விலக்கிக் கொள்ளப்பட்டது என்றும் பொதுமக்களுடைய நலன் கருதியும் அரசுடைய பேச்சுவார்த்தை மற்றும் ஆயில் நிறுவனங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்ததால் வேலை நிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது நடக்க இருக்கிற 2025-2030க்கான டெண்டரில் விதிமுறைகள் சற்று கடினமாக இருந்ததால் ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் 2-3 முறை பேசியும் 2-3 முறை அவர்களுக்கு மெயில் கொடுத்தும் எங்களுக்கு சரியான பதில் வராத காரணத்தினால் கடந்த 27 அன்று வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தோம். கடந்த 4 நாட்களாக இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த வேலை நிறுத்தத்தின் பயனாக ஆயில் நிறுவன அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், நாங்கள் கேட்ட கோரிக்கையான அந்த பெனால்டி கிளாஸ் அபராத தொகை அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறோம்,
சென்ற டெண்டரில் என்ன இருந்ததோ அதே விதிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எங்களுக்கு மேல் மூலமாக உறுதியளித்துள்ளனர். இரண்டாவதாக, வண்டிகளை பெயர் மாற்றம் செய்வதற்கு இதுவரை அவர்கள் உறுதியளிக்காத நிலையில் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்று அதற்கும் எங்களுக்கு உறுதியளித்துள்ளனர். எங்களுடைய கோரிக்கை, இது முக்கியமான கோரிக்கையை அவர்கள் ஏற்று எங்களுடைய எல்பிஜி வாகன உரிமையாளர்களுக்கு மீண்டும் இந்த தொழிலில் நீங்கள் செய்ய வேண்டும், தேவையான நேரத்தில் எங்களிடம் கலந்து பேசுங்கள், உங்களுக்கு அவ்வப்பொழுது என்ன பிரச்சனையோ பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு உறுதியளித்தனர். அதன் பெயரில் இன்று இந்த வேலை நிறுத்தத்தை செயற்குழு கூட்டத்தை கூட்டி விலக்கிக் கொள்ள இருக்கிறோம். அதை ஆயில் நிறுவன அதிகாரிகளுக்கும் தற்பொழுது தெரிவித்துவிட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.